ராஜா என்னுடைய தந்தை நீரோடைக்கு செல்லும் பொழுது இரு கல்வர்கள் வழி மறைத்து என்னுடைய தங்கையின் கற்பையே என்னையா கற்பை கனவு என்று சொல்லுகிறார். ஏழ்மை குடியில் பிறந்தவன் அப்படி இருக்கும்போது ஏதோ வளர்கிறான். இது நீதிமன்றம் அமைதியாயிரு. கற்பழிக்கப்பட்ட பெண் யார்? எங்கே கூப்பிடு. நீரோடிக்கு சென்று நீர் எடுத்து வரும்போது இரு கல்வராக வைப்பட்டு என்னை வழிமறிந்து என்னுடைய கற்பையை உன்னுடைய கற்பை சூறையாடுது யார்? இந்நாட்டு இளவரசர் ஆனந்தனே. ஏழ்மை குடியில் பிறந்தவர் அப்படி இருக்கும்போது நம் நாட்டில் இளவரசர் எப்பேற்பட்டவர்? படித்தவர், பண்பானவர், செல்வந்தர். அப்படி இருக்கும்போது இவன் நம்ம செல்வத்துக்கு ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட செயலை செய்கிறார். அவன் ஏழையாக இருந்தாலும் கோழையாக மாற மாட்டார்கள் என்று தம்பி சொல்லிய இந்த பெண் தன் மானத்தை விட்டு வெட்கத்தை விட்டு நீதிமன்றத்திலே வந்து அது மட்டும் இல்லை வேண்டாம், அது மட்டும் இல்லை. இந்த நாட்டின் ஒரு முறை சொல்றாங்கன்னா கவனிக்கணும். எதுடா துடு ஊற்றி வச்சுட்டு உட்காந்துறாங்க. முதல்ல இந்த பாரத திருநாட்டிலே மதிப்பிருக்கிறது என்றால் இந்த நாட்டின் கன்னி பெண்களின் கற்பு அப்பேற்பட்ட கற்புக்கு காவலாக விளங்கக்கூடிய உங்கள் மகன் தான் இப்பேற்பட்ட செயலை செய்தான் என்கிறார். அப்படி இருக்கும்போது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த சிந்தனை. அப்படி இருக்கும்போது இளவரசரை அழைத்து
வணக்கம் அவரது வீட்டில் அழகான ஏய் மங்கையரால் பிறப்பதற்கு மகாதவம் செய்திருக்க வேண்டும். எங்கெல்லாம் நமது நாட்டில் சென்றேன், நகர்வுடன் சென்றேன், நாட்டில் ஒருவர் சென்றேன், அவரவர்களுக்கு என்னென்ன பொருள்கள் செவ்வளை வைத்து விட்டு வந்தேன், பள்ளி மாணவர்களை கண்டேன், அறிவு சற்று குறைவாக உள்ள தாத்தா பல ஆசிரியர் ஞாபகம் ஒரு இளவரசருக்கு பாராமல் நான் கற்ற கல்வி கற்றுக்கொண்டேன். அதில் முக்கியமாக பெண்களுக்கு அதாவது ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த பெண்ணின் குணமே கல்வி நல்லதொரு பெண்களுக்கு பாடத்தை கற்பித்துவிட்டு வந்து நமது அரண்மனைக்கு வரும்பொழுது நமது நீதிமன்றத்தில் கொலை கொலை கற்பழிக்கின்றது. அதான் கொலை கொலை கற்பழிப்பு நமது நாட்டில் யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அவர் பெண்களுக்கு அறிவுரை நீ புகட்டினார். ஏழை பெண் நீதி கேட்க வந்திருக்கிறார் நீதிமன்றத்திலே. நீதான் அந்த பெண்ணை கற்பழித்தாய் என்று நீதி கேட்க வந்திருக்கிறார். அவருடைய அனுப்பது அறிவுதான் கூட சென்றார். இந்த நாட்டின் காவல்காரர் அவனை கேளு. அடி அடியாம போனா போது இதுக்கு சரியான சீதபதியா குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. நான் வக்கீல் படிச்சுட்டு வந்துக்கிறேன். நீதிமன்றம் மூத்தாக லோவே நான் சொல்லுவதுதான் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது சத்தியம் 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 முனையை பிடிச்சிக்கலாம் மாட்டல்ல சத்தியம் நீ எந்த உண்மை பேர் பைசியா என்னடா என்ன நினைச்சுக்கிற? அண்ணா முதல்ல தாண்டா பிறப்பாங்க. ஏன்டா அறிவு கட்டவனே? வக்கீல் அடிக்கிறான். ஆமா அண்ணா பேப்பர் வாசிக்கிறாரா? வக்கீல தொடக்கூடாது. உண்மை தவறே வேறு ஒன்றும் இல்லை. இது சத்தியம் 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 வக்கீல் மேல சத்தியம் லோ படிச்சுட்டு வந்துக்கிறேங்க நான். நீதிமன்றம் லோவே அவர் வந்து என்ன
என்னுடைய கைப்பிடித்து வாயில பிடிச்சிருப்பாங்க. என்னுடைய சேலை பிடித்து இது கட்டி ஏய், என்னுடைய கற்பிலே சூரியனை உலகத்துல எங்கேயாவது கட்டி பிடிச்சு முட்டை முட்டா கற்பழிஞ்சு போவோமா? போவாது. இது பொய் கேஸ். ஐயா நான் பேச போயிட்டேன். எல்லாம் சொன்ன ரைட்டு. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் சொன்ன. இளவரசர் என்ன சொன்ன? அந்த பெண்ணை கற்பழிச்சா இல்லைன்னு சொல்லி எதுவும் காரணம் சொல்ற? அவர் வந்து கட்சிக்கார் கமிஷன் கொடுத்தார். அவங்க கமிஷன் கொடுக்கல. இந்த காலத்துல கமிஷன் தான் பேசு. இந்த மாதிரி கம்யூனிட்டி இருந்து வந்து வச்சீங்க இந்த நாடே குடிச்சிடும். ஒரு சோப்பு வாங்கி தரீங்க போ, இன்னொரு பச்சை வாங்கி தரீங்க போ. பெண்களை காத்தால் எப்படி பாடுவேன்? எப்படி எப்படி காதல் உணவு வாழ்வேன்? ஒரு காதல் ஆசிரியர் நான் பாடுறா பாடு, நீ பாடு, அப்பா பாடு. ஒரு அப்பா கண்டிப்பான முறையில் இது நீதிமன்றம். அந்த பெண்ணை நீதான் மணந்து கொள்ள வேண்டும். இது நீதிமன்றம். அந்த பெண்ணை நீதான் மணந்து கொள்ள வேண்டும். அப்பா இதே பண்ணுங்க நான் தூக்கு போட்டு சொல்றேன். பெண்ணை மறைக்கவில்லை என்றால் இந்த இன்பமுறை நாட்டிலே உனக்கு எந்த பாகமும் கிடையாது. நாட்டை விட்டு அறிந்து கொள். நாடு நகரம் சொத்து எதுவுமே இல்லை என்றால் உங்க மகளே அப்பா போவேன். நீ ஒயின்சாப்ல பாட்டு போட்டு போமா, படிச்சு வருவார். நீ வீடு பாட்டு போட்டு அப்பா பிராஞ்சி பாட்டு போட்டு அம்மா வச்சுதான்
போகாம ஓடி. தம்பி துச்சாதடா இருந்த பெண்ணை கற்பு கெடுக்கலாம் சொன்னது சொன்னதுதான் போ. கல்யாணத்துக்கு நாலு குச்சா போச்சா திடீர்னு கல்யாணம் வெள்ளிக்கிழமை நடப்பு சனிக்கிழமை காலையில ஞாயிற்றுக்கிழமை மண்ணிற்கு 4 வீட்டுல காலாத்து மண்ணிற்கு